ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் அசினாஸ் டைரி. இது ஒரு ட்ராவல் vlog தான். கன்னியாகுமரி போயிருந்தோம். ஸோ அதோட vlog தான் இது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெயில். அதனால் நாங்கள் ஈவினிங் ஒரு 5:30 மேலே தான் வீட்டில் இருந்தே கிளம்புனோம். ஏன்னா அங்கே போயிட்டு ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் கிளம்பும்போது கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. போகிற வழியில் ஜெய்சன் பேக்கரியில் ஒரு டீயும் குடிச்சிட்டு அப்படியே திருப்பியும் கன்னியாகுமரி பார்க்க கிளம்பியாச்சு. இப்போ நம்ம கன்னியாகுமரிக்குள்ளே ரீச் ஆயாச்சு. கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஏரியாவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கிங் பார்த்திங்கன்னா 70 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் சைடில் போட்டிருந்தாங்க. ரோட் சைடில் கவுன்ஸு அந்த மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இங்கேருந்து பார்த்தாலே பீச் வியூ தெரியுது. ஸோ சூப்பராக இருந்துச்சு. சன்செட் ஆகிற டைம் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம கன்னியாகுமரியில் எல்லா இடமே பார்க்கணும், சுற்றி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம் பத்தாது. கொஞ்சம் ஏர்லியராகவே வந்துட்டோம் அப்படின்னா எல்லா இடமும் நல்லா அப்படி சுற்றி பார்க்கலாம். நாங்கள் சும்மா பீச்சுக்கு மட்டும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம். கரெக்டாக நம்ம இப்போ சன்செட் ஆகிற அந்த டைமில் தான் வந்திருக்கோம். இப்போ பீச் கிட்ட வந்தாச்சு. நமக்கு என்னதான் கவலை இருந்தாலும் சரிங்க, இந்த பீச்சை பார்க்கும்போது அந்த அலைகள்லாம் அப்படி வர்ற அழகே தனியாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும் மைண்டுக்கு. ஸோ எனக்கு பர்சனலாக பீச் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஹாரன் இங்கே ஏதோ ஒரு பபிள்ஸ் வித்துட்டு இருந்தாங்க. அது நார்மலாக இல்லாமல் ரொம்ப பெருசு பெருசாக வந்துச்சு பபிள்ஸு. ஸோ அதை பாருங்கள் விட்டுட்ருக்காங்க. அங்கே தூரமாக பாறை இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வரைக்கும் போச்சுது அது. அந்த கடலோட அலைகள் இருக்குல்ல, அது கூட இந்த பபிள்ஸும் சேரும். அது ஒரு அழகு, இது ஒரு அழகு, ரெண்டும் சேர்ந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்க. ஹாரனுக்கு பீச்னா பயங்கர பயம். இந்த தடவை தான் சார் என்னவோ தைரியமாக இறங்கியிருக்காரு. பீச்சில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு மாங்காய்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா அதுக்கிட்ட பீச்சு கிட்டேயே ஒரு பார்க் இருக்குது குட்டீஸ்க்கு. ஆக்சுவலாக அது ரெஸ்டாரண்ட் தான், ஆனால் அங்கே கிட்டே பார்க் செட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா எந்த ஒரு அவுட் சைட் ஃபுட்டுமே உள்ளே சாப்பிட்றதுக்கு அலோடு கிடையாது. பார்க்கில் ஒரு கிட்க்கு 20 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. எவ்வளோ நேரம்னாலும் விளையாடிக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாகவே உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. ஸோ என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.